தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புனித குழந்தை தெரசம்மாவிடம் ஜெபித்த பொழுது நடைபெற்ற அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். புனித குழந்தை தெரசம்மாள் இவர் அன்னை தெரசாவுக்கு ரோல் மாடல் ஆவார். குழந்தை தெரசம்மாவின் பணிகளை பார்த்துதான், சேவையை பார்த்துதான் அன்னை தெரசா தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார். புனித குழந்தை தெரசம்மாள் இளம் வயதிலேயே அவர் காலமானார். கார்மேல் சபை கன்னியாஸ்திரியாக இருந்தார். அவர் இளம் வயதிலேயே நோய்வாய்ப்பட்டு காலமானார். மேலும் ஒரு சில ஆண்டுகளிலேயே அவருக்கு திருச்சபை புனிதர் பட்டம் வழங்கியது. புனித குழந்தை தெரசம்மாள் கத்தோலிக்க திருச்சபையின் நற்செய்தி பாதுகாவலராக விளங்குகிறார். நற்செய்தி பணிக்கு பாதுகாவலராக விளங்குகிறார். புனித குழந்தை தெரசம்மாளுடைய ஆலயங்கள் இந்தியாவில் அநேகம் உள்ளன. குறிப்பாக தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் குழந்தை தெரசம்மாள் பெயரில் கிறிஸ்தவ ஆலயங்கள் உள்ளன. மேலும் சிற்றாலயங்களும் உள்ளன, ஜெப குழுக்களும் உள்ளன. குழந்தை தெரசம்மாளிடம் மன்றாடிய பொழுது கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றுக்கொள்கின்றனர். என்னுடைய தாயார் லூர்து மேரி அவர்கள் திடீரென்று ஒரு முறை நோய்வாய்ப்பட்டார். மருத்துவமனையில் பரிசோதித்த பொழுது அவருக்கு டிபி என்ற காசநோய் இருப்பது தெரிய வந்தது. அது ஒரு மிகப்பெரிய கொடிய நோயாகும், எலும்புருக்கி நோயாகும். அந்த நோய் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவிலேயே மரணமடைந்து விடுவார்கள். என்னதான் மருத்துவம் இருந்தாலும் மருத்துவம் குணப்படுத்தாது, கைவிடப்பட்டதாகவே இருக்கும். எலும்புருக்கி நோய் மிகவும் ஒரு கொடிய நோய். அதுவும் முதியவரை பாதித்தால் மரணம் உறுதி. குழந்தை தெரசம்மாள் அவர்களுடைய சேவையை பார்த்த என்னுடைய தாயார் அவர்கள் குழந்தை தெரசம்மாள் அவர்களுடைய புகைப்படத்தை வைத்து வீட்டில் மன்றாட ஆரம்பித்தார். தன்னுடைய காசநோய் குணமாக வேண்டும் என்று மன்றாட ஆரம்பித்தார். ஏறத்தாழ ஒரு 40 நாட்களிலேயே அவருக்கு காசநோய் குணமானது. திருச்சபையானது காசநோய் பாதிக்கப்பட்டவர்கள், ஆஸ்துமா, இளைப்பு போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தை தெரசம்மாவிடம் மன்றாடும்படி அறிவுறுத்துகிறது. என்னுடைய தாயாரும் திருச்சபையின் கட்டளையை ஏற்று குழந்தை தெரசாவிடம் தன்னுடைய காசநோய், எலும்புருக்கி நோய் குணமடையுமாறு மன்றாடினார். தினந்தோறும் 3 வேளை குழந்தை தெரசம்மாவிடம் மன்றாடுவார். அவர் எலும்புருக்கி நோய் குணமானது. மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அநேக ஆலயங்களில் அவர் சாட்சி கொடுத்தார். ஆகவே கிறிஸ்தவர்கள், குறிப்பாக ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், டிபி நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், எலும்புருக்கி நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், இளைப்பு மற்றும் சளி தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்கள் புனித குழந்தை தெரசம்மாவிடம் மன்றாடவும், நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு மன்றாடவும் உங்களுடைய நோய்கள் கண்டிப்பாக குணமாகும். ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் குழந்தை தெரசம்மாள் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிகழ்த்துகிறார். குழந்தை தெரசம்மாவிடம் ஜெபித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும். ஆமென்.